உங்களுடைய வேல்யூபிள் ரிசர்ச் ஆர்டிகலை வந்து ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ் இல்ல SCI இண்டெக்ஸ் ஜேர்னல்ல வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஜேர்னல் வந்து தொடர்ந்து வந்து டேட்டா பேஸ்ல கண்டினியூ ஆகணும், எந்த பிரச்சனையும் வரவே கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய இமெயில் ஐடிக்கோ இல்ல வாட்ஸ்அப் நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணி தெரிவிக்கலாம். ஹலோ கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்போ கரண்டா வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கிறதா வந்து சொல்றாங்க. இந்த ஜேர்னலோட நேம் வந்து எடல்வைஸ் அப்ளைட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்டா வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல வந்து இண்டெக்ஸ் ஆகுதா, அதாவது 2025ல வந்து இண்டெக்ஸ் ஆகுதா, எந்த குவார்டைல்ல வந்து வராங்க. இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ், ABDC குவார்டர் லிஸ்ட், அதே மாதிரி UGC கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 ஜேர்னல் லிஸ்ட்ல இண்டெக்ஸ் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணலாம். இந்த மல்டி டிசிப்ளினரி ஜேர்னலோட ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து எவ்வளவு, நம்ம ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்றதுல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் எவ்வளவு டைம் எடுக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா விசாரிக்கும் போது 1 வாரத்துல இருந்து 2 வாரத்துக்குள்ள பப்ளிஷ் பண்ணி கொடுக்கறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜேர்னலுக்கு ஏதாவது க்ளோன்ட் இல்ல ஃபேக் வெப்சைட் இருக்குதா அப்படிங்கறதையும் செக் பண்ணலாம். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எடல்வைஸ் அப்ளைட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜேர்னலுடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். சோ இந்த சேனல் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம வந்து கூகுள் சர்ச்ல வந்து எடல்வைஸ் அப்ளைட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் சர்ச் ரிசல்ட் வந்து edelweispublications.com. இன்னொரு வெப்சைட்டும் இருக்கு, learning-gate.com. சோ இதுல வந்து எது வந்து உண்மையான வெப்சைட் அப்படிங்கிறது தெரியல. சோ நமக்கு SciImage ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்டும் இந்த ஜேர்னல் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இது போக அதர் இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸும் இந்த ஜேர்னல் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இது போக ISSN போர்ட்டல், அதாவது குளோபல் இன்டர்நேஷனல் ISSN போர்ட்டல்ல வந்து இவங்க ISSN நம்பர் வந்து வாங்கி இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ எனிவே நம்ம ஃபர்ஸ்ட் வெப்சைட் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம், edelweispublications.com. சோ இந்த வெப்சைட்ல ஆர்டிகல்ஸ் இன் பிரஸ், கரண்ட் இஷ்யூ, ப்ரீவியஸ் இஷ்யூ, கான்டாக்ட் அஸ், இந்த மாதிரி எந்த செக்ஷனை நீங்க கிளிக் பண்ணாலும் நமக்கு வந்து 404 நாட் ஃபவுண்ட் எரர் அப்படின்னு வந்து வருது. சோ இந்த வெப்சைட் வந்து இன்ஆக்டிவா இருக்கிறது வந்து தெரியுது. இதை வந்து அகைன் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ்ல வந்து பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஜேர்னல் வந்து ரிமூவ் ஆகியிருக்கிறது வந்து தெரியுது. சோ இந்த ஜேர்னல் வந்து இந்த பப்ளிகேஷன்ஸோட அசோசியேட் ஆகல அப்படிங்கிறது தெரியுது. சோ இந்த செகண்ட் வெப்சைட் அப்படின்னு வந்து இதுதான் learning-gate.com. சோ இதுதான் வந்து ஒரிஜினல் ஜெனுவின் வெப்சைட் அப்படின்னு வந்து நம்புறோம். ஸ்கோபஸ், SciImage, கூகுள் ஸ்காலர்ல வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கிறத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ சைட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் குறையதான் வந்து இருக்கு. ஸோ இவங்க வந்து ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஜேர்னல் வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி ஜேர்னல். நம்ம ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்றதுல இருந்து ஃபர்ஸ்ட் டிசிஷன் வந்து 15 days ஆர் அப்ராக்சிமேட்லி 2 weeks டைம் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அக்செப்டன்ஸ்ல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் 7 days ஆர் 1 week டைம் அப்படின்னு வந்து எடுக்காங்க. ஸோ இவ்வளவு ஃபாஸ்ட் ட்ராக்கா ஒரு ஸ்கோபஸ் ஜேர்னல் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து தெரியல. சோ இவங்களுடைய ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து $830. நம்ம ஒரு பைசாக்கு ஒரு 64,000 பக்கத்துல வந்து சார்ஜ் பண்றாங்க. சோ ஓப்பன் ஆக்சஸ் மோட் தான் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஒவ்வொரு மந்த்தும் இவங்க வந்து பப்ளிஷ் பண்றதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ கரண்ட் இஷ்யூ, அதாவது வால்யூம் 9 இஷ்யூ நம்பர் 3 ஆஃப் 2025 இல்ல வந்து வால்யூம் 9 இஷ்யூ நம்பர் 2 ஆஃப் 2025 ரெண்டுமே வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆர்டிகல்ஸ் இல்ல. சோ ஓப்பன்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. 2024 வந்து கோத்ரூ பண்ணும்போது 6 இஷ்யூஸ் வந்து இருக்கு. இப்போ கரண்டா என்ன சொல்றாங்கன்னா 2025ல வந்து 12 இஷ்யூஸும் வந்து அவங்க பப்ளிஷ் பண்றதா, அதாவது ஒரு மந்த்லி ஜேர்னலா அவங்க பப்ளிஷ் பண்றதா வந்து வச்சிருக்காங்க. இப்போ இஷ்யூ நம்பர் 1 வந்து பார்க்கும்போது ஊர்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணத வந்து தெரியுது. இன்டர்நேஷனல்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க, ஓகே தான். ஏன் இவ்வளவு ஆர்டிகல்ஸ் இன் ஒன் பர்டிகுலர் இஷ்யூ அப்படின்னு வந்து தெரியல. இன்னொன்னு நீங்க நோட் பண்ண வேண்டியது, ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல 2025ல வெறும் 2 டாக்குமெண்ட் தான் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. எடிட்டோரியல் டீம் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து டாக்டர் ஜீசஸ் பேலஸ்ட்ரிங், சோ இவர் தான் வந்து எடிட்டர் சீஃப் அப்படின்னு வந்து நம்புறோம். வேற அதர் எடிட்டர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ஸ் இந்த ப்ரொஃபைல் லிங்க் கொடுத்ததுனால ஓகே அவங்களுடைய டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பனா ஷேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சப்மிஷன்ஸ் செக்ஷன்ல வந்து உங்களுடைய ஆர்டிகல், உங்களுடைய வேல்யூபிளான ஆர்டிகல் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு பிறகு லாகின் பண்ணி உங்களுடைய பேப்பர் வந்து சப்மிட் பண்ணணும். இவங்க ஃபாலோ பண்றது ஒரு டபுள் பிளைண்ட் பீர் ரிவ்யூ ப்ராசஸ். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ், MS வேர்ட் இல்ல ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல வந்து உங்களுடைய பேப்பர் மேனுஸ்கிரிப்டை வந்து அனுப்பணும். சிங்கிள் ஸ்பேஸ் டெக்ஸ்ட் 12 பாயிண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இவங்க ஃபாலோ பண்றாங்க.
ஸோ ரெஃபரன்சஸ் உடைய ஸ்டைலும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் செக்ஷன்ல வந்து நமக்கு வந்து ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸ் வித் பின்கோட் வந்து இருக்கு. ஓகே, நல்ல ஒரு விஷயம் தான். பட் நமக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பரோ இல்ல ஒரு டெலிஃபோன் நம்பரோ ஒரு மொபைல் நம்பரோ எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. பிரின்சிபல் கான்டாக்ட்ல வந்து ஒரு எடிட்டர் இமெயில் ஐடி வந்து இருக்கு. சப்போர்ட் கான்டாக்ட்ல ஒரு இன்ஃபோ இமெயில் ஐடி அப்படி வந்து இருக்கு. மெலிசா பெர்னாண்டஸ் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து தெரியல, பட் இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்ல நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் இருக்கு. பட் ஒரு பர்டிகுலர் இஷ்யூலயே வந்து ஊர்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணதுதான் நம்ம இந்த ஜேர்னல்ல ஃபேஸ் பண்ற ஒரே இஷ்யூ. ஸோ எனிவே நம்ம வந்து சை இமேகா ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல நம்ம இந்த ஜேர்னல் நேமை வந்து சர்ச் பண்ணலாம். நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. கண்ட்ரி வந்து யூஎஸ், பப்ளிஷர் வந்து லேர்னிங் கேட், சப்ஜெக்ட் ஏரியா அண்ட் கேட்டகரி வந்து மல்டி டிசிப்ளினரி. ஸோ எல்லா ஃபீல்ட்ஸும் இவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஹெச்என்எக்ஸ் வந்து 2. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஐஎஸ்எஸ் நம்பர் அதே ஐஎஸ்எஸ் நம்பர் தான். கவரேஜ் இயர்ஸ் வந்து 2019 till 2021. பட் ஸ்டில் நம்ம வேற விதமாகவும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜ் ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல், இந்த லிங்கை கொடுத்த உடனே நமக்கு எக்ஸாக்டா நமக்கு வந்து செகண்ட் வெப்சைட் வந்து காமிக்குது. ஸோ இந்த வெப்சைட் தான் ஜெனுவினான வெப்சைட் அக்கார்டிங் டு சை இமேகா ஜேர்னல் ரேங்க். ஸோ இதுல அதே இமெயில் ஐடி தான் வந்து கொடுத்துருக்காங்க, எடிட்டர் இமெயில் ஐடி. ஸ்கோப் ஆஃப் திஸ் ஜேர்னல் வந்து இருக்கு. மல்டி டிசிப்ளினரி கேட்டகரியில இவங்க வந்து Q4 குவார்டைல வந்து வராங்க அப் டு 2023. அகைன் நம்ம ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த ஜேர்னலுடைய 2 இயர் 3 இயர் அண்ட் 5 இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. கீழே கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுது. அதாவது ஒரு 2 வாரத்துக்கு முன்னால கூட இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்டா ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இருக்குதா, ஏன்னா வந்து 2024 வரைக்கும் தான் ஸ்கோபஸ்ல காமிக்குது, இப்படின்னு எல்லாம் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த ஜேர்னல் வந்து 158th ரேங்க்ல வந்து வராங்க மல்டி டிசிப்ளினரி கேட்டகரியில. சை இமேகா ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்துட்டோம். பட் எனிவே நம்ம ஸ்கோபஸ் வெப்சைட்ல நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ scopus.comல சோர்சஸ்ல டைட்டில்ல இந்த ஜேர்னல் நேம் வந்து சர்ச் பண்ணலாம். நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. சைட் ஸ்கோர் வந்து 0.5. சைட்டேஷன்ஸ் இப்போ கடந்த 4 வருஷமா வந்து 22 சைட்டேஷன்ஸ் மட்டுமே. பெர்சன்டேஜ் சைட்டட் வந்து 30 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கவரேஜ் இயர்ஸ் வந்து 2019 till 2024. இப்போ கரண்டா 2025ல வந்து இண்டெக்ஸ் பண்றாங்களான்னு கேட்டா ஆமா இண்டெக்ஸ் பண்றாங்க. 2025ல 2 டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கு. மல்டி டிசிப்ளினரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்க இதுல வந்து ஒன்னு நோட் பண்ண வேண்டியது, இந்த செகண்ட் வெப்சைட்ல ஒரு பர்டிகுலர் இஷ்யூ, அதாவது ஃபர்ஸ்ட் இஷ்யூல ஊர்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து 2 டாக்குமெண்ட் தான் வந்து இண்டெக்ஸே ஆகியிருக்கு. இன்னொன்னு நீங்க நோட் பண்ண வேண்டியது, 2024ல 569 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்துல இண்டெக்ஸ் ஆகியிருக்கு. இது ஆக்சுவலா ஒரு நல்ல விஷயமா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஆவரேஜா நமக்கு வந்து ஒரு 15 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்துல தான் ஒவ்வொரு வருஷத்துக்கே வந்து இண்டெக்ஸ் பண்ணிருக்காங்க. திடீர்னு 569 டாக்குமெண்ட்ஸ். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காங்க, ஒவ்வொரு மந்த் இவங்க பப்ளிஷ் பண்றதா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்படி போனா என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த ஜேர்னலுடைய சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த ஜேர்னல் வந்து 2023ல வந்து 17th percentile வந்து வராங்க. நீங்க இயர்ஸ மாத்தி போட்டுக்கோங்க. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 10, 15, 3 இந்த ரேஞ்ச் தான் வந்து வருது. சோ 0 to 25க்குள்ள வர்றதுனால இவங்க Q4 குவார்டைல வந்து வராங்க. சோ சை இமேகா ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். இந்த ஜேர்னல் எவ்வளவு நாளைக்கு இல்ல எவ்வளவு மாசத்துக்கு கண்டினியூ ஆகும்னு கேட்டா கூடிய சீக்கிரத்திலேயே இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இருந்து ரிமூவ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா திடீர்னு இப்படி வந்து மந்த்லி ஜேர்னல்னு மாத்துறாங்க. இஷ்யூ நம்பர் 2 இஷ்யூ நம்பர் 3 ஓபன்ல வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் இஷ்யூல ஊர்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. பப்ளிஷ் ஆகக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸுமே வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இண்டெக்ஸ் ஆக மாட்டுது. இப்போ கரண்டா 2025ல இவ்வளவு இஷ்யூஸ் இந்த ஜேர்னல்ல சுத்தி வந்து இருக்கு. சோ நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ரிசர்ச்சர், நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃபேக்கல்டி மெம்பர் அப்படின்னா நீங்க ஸ்கோபஸ் டீமுக்கு வந்து கன்சர்ன் ஆர் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம் இந்த ஜேர்னல் பத்தி. ஊர்பட்ட ஆர்டிகல்ஸ் ஒரு பர்டிகுலர் இஷ்யூல வந்து பப்ளிஷ் பண்றாங்க, எல்லா ஆர்டிகல்ஸுமே வந்து இண்டெக்ஸ் ஆகல அப்படின்னு நீங்க வந்து ரைஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இது உங்களுடைய டியூட்டி, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஒரு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் அப்படின்னு ஒரு ஜேர்னலை வந்து நம்ம டேட்டா பேஸ்ல வந்து உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். எல்லா ஆர்டிகல்ஸும் வந்து இண்டெக்ஸ் ஆகுறது இல்ல. ஆனா ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து $830 பக்கத்துல அவங்க சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா இந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க. எப்படியோ இப்போ கரண்டா வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இந்த ஜேர்னல் வந்து இருக்குது. இந்த ஜேர்னலோட நேம வந்து மாஸ்டர் ஜேர்னலிஸ்ட் clarivate.comல சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வரல. சோ இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்ல இண்டெக்ஸ் ஆகல. இதே மாதிரி இந்த ஜேர்னல் நேம வந்து ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்ல நம்ம
சர்ச் பண்ணும்போது ஆஸ்திரேலியன் பிசினஸ் டீன்ஸ் கவுன்சில் குவாலிட்டி லிஸ்ட்ல நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்ல இண்டெக்ஸ் ஆகல. இதே மாதிரி யூஜிசி கேர் வெப்சைட் ugcare.unipune.ac.in நமக்கு குரூப் 1 குரூப் 2 வந்து இருக்கு. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் சோர்ஸ் லிஸ்ட் ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல வர்றதுனால இவங்க ஆட்டோமேட்டிக்கா இப்ப கரண்டா யூஜிசி கேர் குரூப் 2ல வந்துருவாங்க. சோ இதுல உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து இருக்கு லிஸ்ட் ஆஃப் க்ளோன் ஜேர்னல்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம இந்த ஜேர்னல் நேம் சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வரல. சோ இந்த ஜேர்னலுக்கு க்ளோன்ட் இல்ல ஃபேக் வெப்சைட் இல்ல அப்படிங்கிற வந்து யூஜிசி கேர் வெப்சைட் வந்து தெரிவிக்கிறாங்க. சோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா, ஒரு பர்டிகுலர் இஷ்யூல வந்து ஊர்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. பப்ளிஷ் ஆகக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸும் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆக மாட்டுக்கு. அக்செப்டன்ஸ்ல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் ஜஸ்ட் 7 days தான் டைம் எடுத்துக்கிறாங்க. இவங்களுடைய ரிவ்யூ ப்ராசஸ் எல்லாம் பார்த்தனா ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்கா வந்து போயிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் 1 வாரத்துல இருந்து 2 வாரத்துக்குள்ள இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா, ஏன் சில கான்பரன்சஸ் வழியாவும் இந்த கதைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. வெப்சைட்ல $830 ஆர் அப்ராக்சிமேட்லி 64,000 இன் இந்தியன் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. அகைன் பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கு. அதை விட கூட அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்றாங்க, லைக் $870. சோ வெப்சைட்ல வந்து ஒரு 64,000 பக்கத்துல சார்ஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏஜென்ட்ஸ் வழியா ஒரு 3,000 எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்றாங்க. அகைன் உங்களுக்கு இந்த ஆர்டிகல் வந்து இப்ப ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல 2025ல இண்டெக்ஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இந்த ஜேர்னல் இப்ப கரண்டா ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல வர்றதுனால யூஜிசி கேர் குரூப் 2ல வந்துருவாங்க. ஹவவர் இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ்லயோ இல்ல ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்லயோ இண்டெக்ஸ் ஆகல. இந்த ஜேர்னல் தொடர்ந்து வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல வந்து கண்டினியூ ஆகணுமா, இந்த ஜேர்னல் ஒரு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் அப்படின்னு சொல்றதுக்கு இது உண்மையிலே வர்த்தா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ஜேர்னல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ, அதாவது ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் ஏபிடிசி யூஜிசி கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 ஜேர்னலிஸ்ட்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.